ஹாய் நண்பா நண்பீஸ், வெல்கம் பேக் விக்யூஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா அண்ட் நியூசிலாண்டோட ஓடிஐ செகண்ட் ஓடிஐ மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஏன்னா வந்து 2 லைன்ஸில் சொன்னோன்னா இந்த மேட்ச் வந்து கேஎல் ராகுல் டர்ன்ஸ் வேஸ்டட் அண்ட் டேரல் மிச்சல் சீல்ஸ் த நியூசிலாண்ட் வின். கண்டிப்பாக வந்து மேட்ச் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அட் லாஸ்ட் வந்து நியூசிலாண்ட் வந்து ஓன் பை 7 விக்கெட்ஸ். ஓகேங்களா? ஆனால் மேட்ச் வந்து வேறு லெவலில் இருந்தது. வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே என்னன்னா டாஸ்லேருந்து வந்துடுறேன். டாஸில் எப்படின்னா ராஜ்கோட்டில் தான் மேட்ச் நடந்தது. இது வந்து ஸ்மாலஸ்ட் கிரவுண்டு. லெக் சைடு ஆஃப் சைடு வந்து 65 மீட்டர்ஸ் தான். ஸ்ட்ரெயிட் வந்து 75 மீட்டர்ஸ் இருந்தது. ஸ்ட்ரெயிட் வந்து என்னென்னா இந்த கிரவுண்டில் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் தான் வந்து 4 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. 4 டைம்ஸும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்டாட்ஸ் இருக்குது. நெவர் ஓன் வைல் சேசிங் வந்து வின் ஆனதே இல்லை. அதனால தான் வந்து இப்போ நியூசிலாண்ட் வந்து ஆனாலும் நியூசிலாண்ட் வந்து டாஸ் ஓன் பண்ணி சூஸ்ட்டு பவுல் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த கிரவுண்டில் வந்து டியூ இல்லை, நோ டியூ இன் த செகண்ட் இன்னிங்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு எப்படின்னா இப்போ வந்து இந்தியா வந்து பேட் பண்ணியிருந்தாங்க. ஓப்பனர்ஸ் 2 பேருமே ரோஹித் சர்மா அண்ட் கில் 2 பேருமே இனிஷியலி வந்து ரொம்ப ஸ்ட்ரகலாக இருந்தது. ஆஃப்டர் 5 ஹவர்ஸ்லேருந்து வந்து ரோஹித் சர்மா வந்து குயிக்காக வந்து ரன்ஸ் அடிக்க ஸ்டார்ட் பண்ணார். பட் அட் லாஸ்ட்டாக வந்து அவரால் வந்து ரன்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ண முடியல ஃபர்தர். ஏன்னா வந்து 20ஸ்ல அவுட் ஆகிட்டார் போன மேட்ச் மாதிரியே. கில் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக நின்று ஒரு 56 ரன்ஸ் அடித்தார். அதுக்கப்புறம் அவரும் வந்து அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் விராட் கோலியும் வந்து அவ்வளோ ஆவரேஜாக தான் இருந்தது. இந்தியாவோட பேட்டிங் வந்து அவ்வளோ ஒன்று சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அட் லாஸ்ட் வந்து ராகுலும் ஜடேஜா வந்து தான் 118ல் வந்து 4 விக்கெட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ராகுலும் ஜடேஜா தான் வந்து ஸ்டாண்ட் பண்ணி அவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து 88 பால்ஸ் 73 ரன்ஸ். அட் லாஸ்ட் ராகுல்னால தான் வந்து இந்தியாவோட ஸ்கோர் வந்து 284 ரன்ஸ் அடித்தான். பட் இந்த கிரவுண்டில் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 322 ரன்ஸு. பட் ஆவரேஜ் ஸ்கோரோட கம்மி தான் இவங்க அடித்தது. வந்து ரன் ரேட் வந்து 5.6 ரன் ரேட்டு. ஓகேங்களா? ஆனால் வந்து ராகுல் வந்து எந்த பொசிஷனில் இருந்தாலும், ஓப்பனிங்காக இருக்கட்டும், மிடில் ஆர்டராக இருக்கட்டும், எந்த பொசிஷனாக இருக்கட்டும், அவர் வந்து ஃபினிஷிங் இருக்கட்டும் நல்லாவே ஆடுறாரு, கிளாஸே ஆடுறாரு. அவரோட கம்ப்ளீட் பண்ணார் செஞ்சுரியை. அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் வரணும்னா, செகண்ட் இன்னிங்ஸில் வந்து சேம் அதே தான். ஓப்பனிங் இனிஷியலாக வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தது இவங்க சைட்லேயும், நியூசிலாந்து சைட்லேயும், கான்வேவும் நிக்கலஸும். அதுக்கப்புறம் வந்து அவங்களும் வந்து அவ்வளோ ஒன்றும் ரன் காம்போசிட் பண்ண முடியல நியூசிலாண்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து சேர்ந்தார் தான் லாஸ்ட்டில் வந்தார் விநாயக் மாதிரி வந்து டேரல் மிச்சலும் வில்லியங்கும் வந்தார். 2 பேருமே வந்து நல்லாவே ஆடினாங்க. எல்லா பாலரும் டேக்கிள் பண்ணாங்க. ரன்ஸு அடின்னு அடித்தாங்க. பட் அவங்களும் அந்த 46க்கு 2 விக்கெட் இருக்கும்போது 2 பேரும் இறங்குனாங்க. 2 பேரும் வந்து நியூசிலாண்டுக்கு அருமையாக ஆடினாங்க. எல்லா பாலையும் டேக்கிள் பண்ணாங்க. நல்ல ஒரு கிளாஸியான காமன் கம்போஸ்டாக வந்து வின்னுக்கு எடுத்துகிட்டு போனார். ஒன்று சொல்ல வேணும், வில்லியங்கும் நல்ல கிளாஸியாக ஆடினார். அண்ட் டேரல் மிச்சல் சொன்னாங்க. ஏன்னா வந்து இந்தியான்னு வந்தால் டிராவிஸ் ஹெட் எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு அகெயின்ஸ்ட் இந்தியா மேலே எப்படி ஆடுறாரோ அதே மாதிரி டேரல் மிச்சலும் சேம் அதே மாதிரி தான் விளையாடுறாரு. ஓடிஐயில் இந்தியான்னு வந்துட்டால் மட்டும் நல்லாவே ஆடுறாரு. போன மேட்ச் 84, இந்த மேட்ச் வந்து 131 ரன்ஸு 117 பாலில் 11 4s 2 6s அடிச்சிருந்தார். கண்டிப்பாக சொல்லணும், இவரால் தான் வந்து நியூசிலாந்து வின் ஆன காரணமே மெயின். அதுக்கப்புறம் அவங்களோட பார்ட்னர்ஷிப் எவ்வளோனா 152 பாலில் 162 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கிளென் பிலிப்ஸ் கூட சேர்ந்து 57 பால் 78 ரன்ஸு அவர் வந்து அடித்து வின் பண்ணி கொடுத்தாரு. அட் லாஸ்ட் வந்து நியூசிலாந்து ஓன் பை 7 விக்கெட்ஸ். இப்போ வந்து சீரீஸ் வந்து 1 ஈச் ஆயிருக்கு. ரெண்டு டீமுக்கும் ஒன் ஈச் ஆயிருக்கு. இப்போது வந்து பிளாக் பஸ்டர் சண்டேவாக இருக்கும். ஃபைனல் மேட்ச் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக சண்டே வந்து யாருக்கு வந்து இந்த சீரீஸ் ஓடியோட சீரீஸ் கப்பு கிடைக்குதுன்னு பார்ப்போம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சீரீஸ் யார் வின் பண்ணுவாங்க கப்புன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேங்களா? கண்டிப்பாக மேட்ச் வந்து வேறு லெவலில் இருந்தது. பிளாக் பஸ்டர் சண்டேவாக இருக்கும் இன்டோர் கிரவுண்டில். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை காய்ஸ்.